மே தினம் உழைப்பாளர்களின் நாளாக கொண்டாடப்படுகிறது, பாட்டாளிகளின் நாளாக கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. வருடத்தில் 365 நாட்களில் 365 நாளும் உழைக்கிற மக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாள் மே முதல் நாள். இந்த ஒரு நாளாவது உழைப்பவர்களை எண்ணி பார்க்கிற நாளாக இருப்பதை எண்ணி நாம் ஆறுதல் அடைகிறோம். அண்மையிலே கூட தமிழ்நாடு அரசு 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலை என்று ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றியது. எல்லோரும் அதிர்ந்து போனோம். நம்முடைய எதிர்ப்பை உடனடியாக வெளிப்படுத்தினோம். நல்வாய்ப்பாக நமது முதல்வர் அவர்கள் தொழிற்சங்க தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசினார். நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவை ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்காமல் நிறுத்தி வைக்கிறோம் என்று அறிவிப்பு செய்தார். தோழமை கட்சிகளின் தலைவர்களும் அடுத்த நாள் சென்று நேரிலே சந்தித்து வலியுறுத்தினோம். மே 1ஆம் நாள் உலகமே உழைப்பாளர் நாளை கொண்டாடி கொண்டிருந்த அந்த நாளில் தமிழக முதல்வர் அவர்கள் அந்த சட்ட மசோதாவை திரும்பப் பெறுகிறோம் என்று அறிவித்தார். தொழிற்சங்கங்களின் உணர்வுகளை மதித்து, உழைப்பாளர்களின் உணர்வுகளை மதித்து சட்டப்பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை திரும்ப பெற்ற வரலாறு தமிழக அரசியலில் இதுதான் முதல் முறை என்று நான் கருதுகிறேன். மசோதாவை நிறைவேற்றியது எவ்வளவு வலியை தந்ததோ, அதைவிட மசோதாவை திரும்ப பெற்ற போது கூடுதல் மகிழ்ச்சியை தந்தது. இந்த வலியை விடவும் கூடுதலான ஒரு ஆறுதலாக அது இருந்தது. உழைப்பாளர்கள் ஒன்று சேர்ந்தால், ஒருங்கிணைந்து நின்றால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு அது ஒரு சான்றாக இருந்தது. அதிலும் முதல்வர் அவர்களும் உழைப்போரை மதிக்கக்கூடிய உணர்வை கொண்டவராக இருந்த காரணத்தினால் அது நிகழ்ந்தது. உழைப்பாளர்களுக்கு இந்த நிகழ்வின் ஊடாக நான் முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் உழைப்பாளர்களால் ஆனது, உழைக்கக்கூடிய மக்களால் ஆனது. இந்த உலகம், பூ உலகம் உழைக்கிற மக்களுக்கு உரியது. முதலில் இந்த உணர்வை நாம் பெற வேண்டும். நமக்கு ஒரு அந்நியமான உணர்வு மேலோங்கி இருக்கிறது. நமக்கும் இந்த நாட்டுக்கும் தொடர்பில்லை என்பதை போன்ற ஒரு நிலையில் உழைக்க பிறந்தவர்கள் நாம், பாடுபட பிறந்தவர்கள் நாம், வறுமையை சுமப்பதற்காக பிறந்தவர்கள் நாம், துன்பங்களை, இன்னல்களை ஏற்றுக்கொள்வதற்காக பிறந்தவர்கள் நாம் என்பதை போன்ற ஒரு பொது உளவியல் உழைக்கிற பாட்டாளி சமூகத்தினரிடம் மேலோங்கி இருக்கிறது. நாம் மட்டும் ஏன் இப்படி உழைக்க வேண்டும் என்று ஒருபோதும் நாம் எண்ணியதில்லை. உழைப்பது நம்முடைய கடமை. உழைத்தால்தான் உண்ண முடியும் என்கிற நிலைமை தலைமுறை தலைமுறையாக இந்த சூழலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்கள் இந்த மண்ணில் தோன்றிய பிறகுதான் உலகின் பார்வை உழைக்கிறவர்களின் பக்கம் திரும்பியது. உழைப்பின் அருமை உரையாடலுக்கு உட்படுத்தப்பட்டது. உழைப்பின் விளைவே உலகம் என்பதை ஆளும் வர்க்கத்திற்கு உணர்த்தப்பட்டது. ஆளும் வர்க்கம் வேறு, உழைக்கும் வர்க்கம் வேறு. உழைப்பவர்களே ஆள வேண்டும் என்பதுதான் மார்க்சியம். உழைப்பவர்களே ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்பதுதான் பாட்டாளி வர்க்க சிந்தனை. மார்க்ஸ் முன்னாலும் அப்படி சிந்தித்தவர்கள் உண்டு என்றாலும் மார்க்ஸ் அதை ஒரு கோட்பாடாக
வரையறுத்தார். அதை ஒரு தத்துவமாக மக்களுக்கு வழங்கினார். அது ஒரு நெருப்பாக உலகம் முழுவதும் பரவியது. அந்த உணர்விலிருந்து உந்தி எழுந்த பாட்டாளி வர்க்கம் ஆங்காங்கே ஆளும் வர்க்கத்தை, முதலாளித்துவ வர்க்கத்தை, உழைக்காமல் உண்டு கொழுக்கும் கும்பலை எதிர்த்து போராடக்கூடிய போர்க்குணத்தை பெற்றது. இது மார்க்சியத்தின் விளைச்சல். ஆளுவோரை எதிர்க்கவே முடியாது என்றிருந்த உளவியல் தகர்க்கப்பட்டது. எதிர்த்து போராட முடியும், போராடுவதற்கான உரிமை நமக்கு உண்டு என்ற உணர்வை தந்தது மார்க்சியம். அப்படிப்பட்ட அந்த உணர்விலிருந்து அமெரிக்க சிகாகோ நகரத்தின் வீதிகளில் வெகுண்டெழுந்த புரட்சிதான் பாட்டாளிகளின் 8 மணி நேர வேலையை உறுதி செய்யக்கூடிய ஒரு மகத்தான போராட்டமாக அமைந்தது. இது மார்க்சியம் ஏற்படுத்திய தாக்கம், மார்க்சியத்தின் விளைச்சல். மார்க்சியமாக இருந்தாலும், இந்த மண்ணில் நாம் இன்று உரத்து பேசுகிற பெரியாரியமாக இருந்தாலும், புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுகளாக இருந்தாலும், இவை அனைத்துக்கும் அடிப்படை ஜனநாயகம், டெமோக்ரசி என்பதுதான். மார்க்சியத்தின் அடிப்படை எது? ஜனநாயகம். அம்பேத்கரியத்தின் அடிப்படை எது? ஜனநாயகம். பெரியாரியம் எதை அடித்தளமாக கொண்டிருக்கிறது? ஜனநாயகம். அதனுடைய விளைவுகள் தான் தலித் அரசியல், தலித் விடுதலை, பெண் விடுதலை, சமூக நீதி, கல்வி, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, சமத்துவம், சகோதரத்துவம், இவை அனைத்தும் ஜனநாயகம் என்கிற நிலத்தில் இருந்து விளைந்தவை. சமூக நீதிக்கும் அடித்தளம் ஜனநாயகம் தான், சமத்துவத்திற்கும் அடித்தளம் ஜனநாயகம் தான், பெண்ணியத்திற்கும் அடித்தளம் ஜனநாயகம் தான், தலித் விடுதலைக்கும் அடித்தளம் ஜனநாயகம் தான். பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை என்பதும் ஜனநாயகத்தின் விளைச்சல் தான். சாதி ஒழிப்பு என்பதும் ஜனநாயகத்தின் வெளிப்பாடுதான். ஆணாதிக்க எதிர்ப்பு என்பதும் ஜனநாயகத்தின் வெளிப்பாடுதான். ஆக அடிப்படையில் ஜனநாயகம் என்பதுதான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை, இவ்வளவு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு உலக அரங்கில் நிகழ்த்தி இருக்கிறது. ஒரு விரல் புரட்சியே